ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் ஒன்ஸ் அகெயின். இன்றைக்கும் கூட நாம் ஏன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓட வேண்டும், ஏன் நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அவர் நமக்கு ஆலோசனை சொல்ல போகிறார். அவர் சொல்லுவதை நாம் கேட்டு நாம் அதன்படி வாழ ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். சேர்ந்து படிக்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு விஷய படிக்கலாமா? சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்கிறது, பின்னானவைகளை மறந்துவிடு. மகளே, மகனே, பின்னானவையை மறந்துரு, முன்னானவையை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நீ ஓட ஆரம்பி. உங்களுடைய பாஸ்ட் எப்படி வேணா இருந்திருக்கலாம். உங்களுடைய பாஸ்ட்ல நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா வாழ்ந்திருக்கலாம். உங்கள் முற்காலத்திலே அந்தகாரத்திலும் பாவத்திலும் நாம் சேற்றிலும் இருந்து உளையான சேற்றிலே விழுந்திருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். பிதாவானவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை முன்குறித்திருப்பதினாலே உங்களுடைய பின்னான வாழ்க்கையை நீங்கள் மறந்துவிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பார்த்து கொண்டு லக்கை நோக்கி நீங்கள் ஓடுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். வேதத்திலே 3 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று, லோத்துவின் மனைவியை குறித்து பார்க்க போகிறோம். இரண்டாவது, தாவீதை குறித்து பார்க்க போகிறோம். மூன்றாவது, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில பின்னிட்டு பார்த்தார்கள், கர்த்தர் அவர்களை முன்குறித்து அழைத்து விடுதலையாக்கி அவர்களை மன்னித்து அவர்களை வெளியே கொண்டு வந்திருப்பார். ஆனாலும் அவர்கள் பின்னிட்டு பார்ப்பது அவர்களை குணாதிசயமா இருந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை முதலாவது பார்க்கலாம். முதலாவதாக, நாம் வேதத்திலே நன்கு அறிந்த ஆபிரகாமினுடைய சொந்தக்காரராகிய லோத்து. அவர் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போய் யோர்தான் அருகே சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டு அங்கே தங்கி கொண்டிருக்கிறார். கொஞ்ச காலத்திலே சோதோமிலே அவர் பிசினஸ் பண்ண ஆரம்பித்து சோதோம் செல்வ செழிப்பா இருப்பதை பார்த்து சோதோமிலே அவர் தங்க ஆரம்பிக்கிறார். லோத்துக்கு 2 குமாரத்திகள் இருக்கிறார்கள். லோத்துவின் மனைவியும் லோத்துவும் வேலைக்காரர்களும் ஆடு மாடுகளும் எல்லாம் இப்பொழுது சோதோமுக்குள்ளே போய்விட்டது. முதலாவது லோத்து சோதோமுக்கு நேராக அவர் கூடாரம் போட்டு உட்கார்ந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலே விழுவதற்கு முன்பாக முதலாவது நாம் செய்வது, நாம் சோதோமுக்கு நேராக உலகத்திற்கு நேராக கூடாரத்தை போட்டு உட்கார்ந்து பார்க்கலாம், என்னதான் செய்றாங்க என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அப்படித்தான் லோத்துவும் ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய முடிவு, கர்த்தர் சோதோமின் பாவத்தை கண்டு சோதோமை அழிப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். தூதர்கள் சோதோமிற்கு நேராக அழிப்பதற்கு நேராய் போகும் பொழுது ஆபிரகாம் கர்த்தரோடு மன்றாடி லோத்துவையும் அவன் மனைவியையும் அவன் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக மன்றாடும் பொழுது கர்த்தர் அவர் மீது இரக்கமாகி தன்னுடைய சிநேகிதனுக்காக ஆபிரகாமுக்காக லோத்துவை காப்பாற்றுவதற்காக தூதர்கள் நேராக பொழுது விடியும் பொழுது லோத்துவின் வீட்டிற்கு போறாங்க.
லோத்துவின் இடத்திலே தங்கி இங்கிருந்து கிளம்ப வேண்டும். இந்த பட்டணத்திலே கர்த்தருடைய அக்கினி வரப்போகிறது. இந்த பட்டணத்திலே கர்த்தருடைய கோப அக்கினி, நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று சொல்லுகிறாங்க. லோத்துவுக்கு ஒன்றும் புரியவில்லை. லோத்துவின் மனைவி ஒரு பக்கத்திலே யோசித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இந்த பட்டணத்தை விட்டு எப்படி நாங்கள் போவது? இங்கேதான் எங்களுடைய சொத்து இருக்கு. பெரிய பங்களா வாங்கி இருந்திருக்கலாம், பெரிய ஆஸ்திகள் வைத்திருக்கலாம், ஆடு மாடுகள், பெரிய நிலங்களை வாங்கியிருந்திருக்கலாம் சோதோமிலே. ஆனால் லோத்துவின் மனைவி இந்த தேவ தூதன் சொல்லுவதிலே சற்று அவர்களுக்கு முரண்பாடு இருக்கிறது. ஆனாலும் பயத்தின் நிமித்தமாக லோத்துவும் மனைவியும் பிள்ளைகளும் என்ன பண்றாங்க? சரி நம்ம கிளம்புவோன்னு பார்க்கறாங்க. அதிகாலை ஆனவுடனே தேவதூதன் லோத்துவையும் லோத்துவின் மனைவியையும் பிடித்து அவர் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இந்த இடத்திலே கர்த்தருடைய கோபம் வரப்போகிறது, துரிதமாக அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியே கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது ஒன்று சொல்லுகிறார், நீங்கள் இந்த பட்டணம் அழிக்கப்படும் பொழுது இந்த பட்டணத்திலே நடக்கிற காரியத்தை திரும்பி பார்க்காதிருங்க. அப்படி திரும்பி பார்த்தால் நீங்கள் உப்பு தூணாகி விடுவீர்கள். இஃப் யூ டர்ன் பேக் யூ வில் பிகம் a pillar of salt. நீங்கள் ஒரு உப்பு தூணாகி மாறி விடுவீர்கள் என்று சொல்லி. ஆனால் லோத்தும் அவன் மனைவியும் பிள்ளைகளும் ஓடும் பொழுது திடீரென்று லோத்துவின் மனைவிக்கு ஒரு ஆசை. ஒரே ஒரு முறை பார்த்துடலாமே, என்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் இப்படி அக்கினிக்கு இரையாகி கொண்டிருக்கிறதே, ஒருவேளை அப்படி நடக்காவிட்டால் நான் போய் ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துடலாமோ என்று யோசித்திருப்பாலோ என்னமோ தெரியல லோத்துவின் மனைவி அவர்கள். இந்நாள் வரைக்கும் லோத்துவின் மனைவி உப்பு தூணாகவே நிற்கிறார்கள். பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு, சடுதியாக உப்பு தூணாய் மாறிவிட்டார்கள். உப்பு தூண் என்றால் அது ஏன் லோத்துவின் மனைவி உப்பு தூணாய் மாற வேண்டும்? ஏன் தெரியுமா உங்களுக்கு? வானத்திலிருந்து அக்கினி இறங்கப்பட்டது. அந்த அக்கினி எப்படி இறங்கப்பட்டது என்று சொன்னால் சல்ஃபர் என்று சொன்னால் கந்தகம். இந்த கந்தகம் ஊற்றப்பட்டது, மேலிருந்து நியாயத்திற்கு ஊற்றப்பட்டது. அப்பொழுது சோதம் எல்லாம், இப்போ நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, சோதம் நாட்டில் இருந்த அந்த இடமெல்லாம் வெள்ளை வெள்ளை கற்களா இருக்கும், சல்ஃபரா இருக்கும். இந்த லோத்து மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்பதற்காக உப்பு தூணாக, சல்ஃபர் அது மணலோடு கலக்கும் பொழுது ஒரு வெள்ளை கலர், ஒரு வெள்ளையாக ஒரு திரவியம் அதுல வருகிறது. லோத்துவின் சரீரம் முழுவதும் உப்பு தூணாக, சல்ஃபராக அப்படியே வெள்ளையாய் மாறிட்டாங்க. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு லோத்தின் மீது வந்தது. சில நேரத்திலே நாம் இந்த லோத்துவின் மனைவியை போல் இருக்கிறோமா? பாவத்தை விட்டு கர்த்தர் உங்களுக்கு கரத்தை பிடித்து சோதமை விட்டு அழைத்து கொண்டு வந்துட்டார். ஆனால் திரும்பி திரும்பி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நாம் பாவத்தை மறுபடியும் செய்வதற்கு நாம் எத்தனம் பட்டு கொண்டிருக்கிறோமா? அப்படி என்று சொன்னால் நாம் இந்த லோத்துவின் மனைவியை போல் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். நாம் சேர்ந்து படிக்கலாம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்துவின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்ததினாலே உப்பு தூணாய் மாறினாள். இரண்டாவதாக நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்க போகிறோம். இவர்களும் பின்னிட்டு திரும்பி பார்க்கிற குணாதிசயத்தை உடையவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமே, உன் சந்ததியை நான் பலுகி பெருக செய்வேன், உன் சந்ததிக்கு நான் கானான் தேசத்தை, வாக்கு பண்ணின கானான் தேசத்தை தருவேன். ஆனாலும் அவர்கள் 430 வருஷம் அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருப்பார்கள். ஆகிலும் நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி பின்பு அவர்கள் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதே போல 430 வருடம் கழித்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக தம்முடைய ஆபிரகாமின் வித்துக்கள் ஆகிய 12 கோத்திரங்களையும், 12 கோத்திரத்தின் ஜனங்கள் எல்லாம் பரவி இருக்கிறாங்க எகிப்திலே அடிமைகளாக. கர்த்தர் மோசையை அனுப்பி பலத்த செய்கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அற்புத அடையாளத்தினாலும் அழைத்து கொண்டு வருகிறார். வர வழியில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான அசாத்தியமான காட்சிகளை பார்க்கிறாங்க. மோசே தன்னுடைய
கோலை நீட்டுகிறார், செங்கல் இரண்டாக பிளக்கிறது. அவர்களை சுற்றிலும் வனாந்தரத்தில் இருந்தாலும் பகலெல்லாம் ஒரு மேகஸ்தம்பம் இருக்கிறது, வெயிலே இல்லை. இரவெல்லாம் அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது. கேட்கும் பொழுது மன்னாவை கொடுக்கிறார், காடைகளை கொடுக்கிறார். பயங்கரமான ஆசீர்வாதத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? செங்கடல் கிட்ட வரும் பொழுது சொல்றாங்க, எங்களுக்கு எகிப்திலே கல்லறைகள் இல்லையா, எங்களுக்கு எகிப்திலே புதைப்பதற்கு இடம் இல்லை என்று சொல்லி இந்த வனாந்தரத்திலே புதைப்பதற்காக கொண்டு வந்தார்களோ என்று சொல்லி மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார், ஆனால் அவருடைய இருதயம் எல்லாம் எகிப்தின் மீதே இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய இருதயம் உலகத்தின் மீது இருந்து கொண்டே இருக்கிறதா? கர்த்தர் உங்களை பாவத்திலிருந்து, எகிப்து என்னும் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். சோதோம் என்னும் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். சோதோம் என்று சொன்னால் சொல்ல முடியாத பாவம். ஆண்கள் ஆண்களோடு அவலட்சணம் செய்கிறது, பெண்கள் பெண்களோடு இப்படி சோதோமின் பாவங்கள். எகிப்து என்று சொன்னால் பயங்கரமான பில்லி சூனியங்களும் பயங்கரமான விக்கிரகங்களையும் சர்ப்பங்களையும் வணங்குகிற இடம், பயங்கரமான பிசாசின் கோட்டை நிறைந்த இடம். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து காரியத்திலிருந்து கர்த்தர் விலக்கி கொண்டு வந்தார். தம்முடைய பிள்ளைகளை கானான் என்னும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய இருதயம் எல்லாம் இவ்வளவு செய்த தேவனுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் எகிப்தில் நல்லா சாப்பிட்டோம், எகிப்தில் எங்களுக்கு நல்ல கறி இருந்தது, நல்ல நாங்கள் இறைச்சியை சாப்பிட்டோம், எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, எகிப்தில் கஷ்டப்பட்டோம், ஆனாலும் எங்களுக்கு பயம் இல்லை. இங்கே நாங்கள் பயந்து கொண்டே இருக்கோம், யார் எப்போ வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியல கர்த்தர் இவ்வளவு அற்புதம் செய்தார் என்று சொல்லி. நாம் அந்த வசனத்தை படிக்கலாம். லெட்ஸ் ரீட் த வேர்ஸ். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படிக்கலாம். என்னாகமும் 14:3-4. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படி கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். மறுபடியும் படிங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்திற்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பாருங்களேன், எவ்வளவு பெரிய தேவன் இவ்வளவு அருமையா நடத்தி கொண்டு வருகிறார். 40 வருஷம் பாதரட்சைகள் கிளியல, கால் வீங்கல, சரீரத்தில் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, கேட்டதை கொடுக்கிறார். தம்முடைய தூதர்கள் உண்ணும் மன்னாவாலே தம்முடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கிறார். இப்படியெல்லாம் செய்த தேவனுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்கள் பிள்ளைகளும் பெண்ஜாதிகளும் கொள்ளையாகும்படிக்கு யாரா வந்து அவங்களை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு அங்கே கொண்டு வந்தீங்க, நாங்க எகிப்திற்கு போகிறது தான் நல்லது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது. கர்த்தரை சந்தோஷமா இருந்தா கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஒருவேளை நான் அப்படி இருந்திருந்தா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களோ, நான் இப்படி இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களோ, என் வாழ்க்கையில ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டு மறுபடியும் எகிப்திற்கு போகிறது நல்லதோ என்று நாம் பார்க்கிறோம். இதை கர்த்தர் ஒருவேளை உங்களிடத்துல பேசி கொண்டிருந்தால் இன்னைக்கு நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் பின்னிட்டு பார்த்து எகிப்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி, சோதோமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி, என் ஆஸ்திகள் என் நண்பர்களுக்காக நான் அப்பேற்பட்ட பாவத்திலும் அப்பேற்பட்ட காரியத்திலும் நான் போக வேண்டும் என்று சொல்லி தகப்பனுடைய அன்பை விட்டு நான் பிரிந்திருப்பேன், தகப்பனுடைய அன்பை விட்டு நான் போவேன் என்று சொல்லி நினைத்தார். என்னை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தர் அவர் தெய்வமாக இருந்தாலும் தகப்பனை போல நம்மை போஷிக்கிறார். எத்தனை நாட்கள் உங்களுடைய பிரச்சனையில் நீங்க அமிழ்ந்து போயிருப்பீங்க, அல்லது நீங்க ஒருவேளை தற்கொலைக்கு நேராய் போயிருக்கலாம், ஒருவேளை உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாக்கவில்லையா? கர்த்தர் உங்களை பாதுகாக்கவில்லையா? ஏன் அவர் பாதுகாத்தார்? உங்களை பரலோக ராஜ்யம் என்னும் பரம காணனுக்குள்ளே கொண்டு போவதற்காக. நீங்கள் பாதி வழியிலேயே
நீங்கள் பின்னிட்டு பார்த்து நீங்கள் எதையாவது செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? எப்படி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? கர்த்தர் காண்பிக்கிற தேசத்திற்கு நாம் அவரோடு கூட பிரயாணம் செய்ய வேண்டும். சில நேரத்திலே கர்த்தர் மௌனமா இருப்பார், சில நேரத்திலே கர்த்தர் நம்மோடு தான் இருப்பார், ஆனால் அவர் நம்மை பார்ப்பார் என்ன செய்கிறாங்க என்று சொல்லி. அநேக நேரத்தில் சில நேரத்தில் கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்காதது போல இருக்கும். நான் அப்போ சொல்லுவேன் எனக்குள்ள, இல்லை இல்லை, நான் கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, நான் காணாமல் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படி நான் சொல்லி ஜெபிக்கும் பொழுது திடீரென்று கர்த்தருடைய பிரசனத்தை உணர முடியும். Many times we feel, Lord, are you with me? என் கூட இருக்கிறீங்களா நீங்க? நம்ம பாடியில் நம்ம கர்த்தருடைய பிரசனத்தை ஃபீல் பண்ணிட்டே இருக்க நினைக்கிறோம், ஆனால் நம்ம ஃபெய்த்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டோம். லோத்துவின் மனைவியும் தேவதூதன் தான் கையை பிடித்து கொண்டு போனான். ஆனால் கொண்டு போன இடத்துல லோத்துவின் மனைவிக்கு தெரியல, இப்பேற்பட்ட அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாத்துறாரே, இதையெல்லாம் திருப்பியும் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார்ல அப்படின்னு தெரியல. பின்னிட்டு திரும்பி பார்த்தாங்க. ஆதாமும் ஏவாளும் செய்த தவறு அதுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு, இதை மட்டும் செய்யாதன்னு சொன்னாரு, டு நாட் ஈட் திஸ் ஃப்ரூட். ஆனால் அதை தான் செய்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறாங்க, கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார், அவர்களோடு கூட இருக்கிறார். ஆனாலும் நாங்கள் எகிப்திற்கு போகிறது தான் நல்லதோ, அதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவஜனமே, நாம் கர்த்தரை கோபமூட்டினது போதும், நான் கர்த்தரை கோபமூட்டினது போதும். இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறோம். இந்த உலகம் சாதாரணமானது கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் உங்களை அழிப்பதற்காகவே இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இயற்கை பனி, வெயில், உஷ்ணத்தையும் குளிரையும் கொடுக்கிறது. அதே சமயத்தில் பயங்கரமான வியாதிகள், பயங்கரமான எர்த்குவேக்ஸ், சுனாமி, ஃப்ளட், லைட்னிங், தண்டர், என்னென்னமோ காரியங்கள் உலகத்தில் நடக்குது. எல்லாமே மனுஷனை அழிப்பதற்காகவே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த பூமி நமக்குரியது கிடையாது. கர்த்தர் நம்மை மேல் ஹையர் ரெலம்ல வச்சிருந்தாரு. we belong to a higher realm. அந்த ஹையர் ரெலம் என்று சொல்வது கார்டன் ஆஃப் ஈடன். கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்த நாம் தள்ளப்பட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் நம்மை ஹையர் ரெலம்ல கொண்டு போக ஆசைப்படுகிறார். திரும்பி பார்க்க வேண்டாம். லெட்ஸ் நாட் டர்ன் பேக். நம் வந்த பாதைகள் திரும்பி பார்க்க வேண்டாம். we belong to a higher realm. இந்த natural realm belong to the wild beast. மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். ஆனால் மனுஷன் பாவம் செய்தனால அவன் தள்ளப்பட்டுட்டாங்க, இந்த பூமிக்கு தள்ளப்பட்டு விட்டான் இந்த பூமியில. அதனால தான் மனிதனுக்கு மரணம் என்பது ஒன்று வந்துச்சு. ஈடன் ஆஃப் கார்டன் இருக்க வரைக்கும் லைட்டை வஸ்திரமா தரித்திருந்தாங்க. ஒளி, கர்த்தருடைய மகிமை இருந்தது. அவர்களுடைய கண்கள் அசுத்தத்தையும் அல்லது பாவ உணர்வு இல்லவே இல்லை. when they were pushed away from the garden of Eden, they knew they were mortals. அது வரைக்கும் இம்மார்டலா இருக்கிறாங்க, அழியாமையை தரித்து கொண்டிருந்தாங்க, தேவனை போல அழியாமை தரித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் பாவம் வந்த போது அவர்கள் அழியாமையிலிருந்து அழிவுக்குள்ள வந்தாங்க. their body started decaying. வேதத்தை படிச்சு பாருங்க. ஆதாமும் ஏவாளும் 950 வருஷம் 960 வருஷம் வாழ்றாங்க. ஆதாம் 962 வருஷம் உயிரோடு இருக்கிறாரு. மனுஷனுடைய பாடியில டீகேயிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. பிகாஸ் தேவர் இம்மார்டல்ஸ், அழியாமை தரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாவம் வந்தபோது அது அழிவுக்குள்ளாக மாறினது. இன்னொரு நபரை குறித்து பார்க்க போகிறோம், தாவீது. டேவிட் was a man after the Lord's heart. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒருவன் தாவீது. பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷன். கர்த்தருக்காக கோலியாத்தை, சிறு தாவீதா இருந்த தாவீது 17 வயது 18 வயதிலே கோலியாத்தை ஜெயித்த தாவீது, சிங்கத்தை கிழித்த தாவீது, கரடியிடத்திலிருந்து ஆடுகளை காப்பாற்றின தாவீது, எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாத்து வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது பத்சேபாளிடத்திலே, உரியாவின் மனைவியிடத்திலே அவர் விழுந்து விட்டார், உரியாவை கொன்று விட்டார். இப்பேற்பட்ட பாவத்தை செய்தார் தாவீது ராஜாவா இருக்கும் பொழுது.
இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நாத்தானை அனுப்பி தாவீதிடத்தில் சொல்லுகிறார், தாவீது, ஒரு மனிதனுக்கு ஒரு ஆடு இருந்தது, இன்னொரு மனிதனுக்கு 99 ஆடு இருந்தது. ஆனால் இந்த 99 ஆடு வைத்திருக்கிறவன் அந்த ஒரு ஆடு இருக்கிறவனிடத்திலே அந்த ஆட்டை திருடி அதை எடுத்துக்கொண்டான், அவனை கொலை செய்து விட்டான். தாவீதுக்கு ஒரே கோபம், யார் அந்த மனிதன் என்று சொல்லி நாத்தானை தீர்க்கதரிசியாக நாத்தானை கேட்கும் பொழுது தீர்க்கதரிசியாக நாத்தான் சொல்கிறார், அந்த மனிதன் நீதான் என்று சொல்லி தாவீது மனம் கசந்து அழுகிறார். டேவிட் ரிக்ரெட்டட். தாவீது மனம் கசந்து அவர் 3 நாள் உபவாசம் செய்கிறார், மன்னியும் என்று சொல்லி. தாவீதின் வாழ்க்கையை பார்த்தால் பிற்பாடு தாவீது பின்னிட்டு பாராமல் அப்பேற்பட்ட பாவத்தை மறுபடியும் தாவீது செய்யவில்லை. தாவீது கதறுகிறார், Lord, do not remove thy Holy Spirit from me. என்னிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதிரும். அந்த பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொண்டு விட்டால் நான் ஒன்றுமே இல்லை. I am nothing Lord. தாவீது மனம் கசந்து அழுதார். சங்கீதம் 51ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்து பாருங்கள். தாவீதுடைய அழுகையை, மனம் கசந்து உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டது நிமித்தமாக, பாவம் செய்த நிமித்தமாக தாவீது கர்த்தரிடத்திலே மன்றாடுகிறார். தாவீது ஒப்பு கொடுத்தார். He confessed, he surrendered. இன்னைக்கு சிலுவை நண்டையிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை பின்னிட்டு பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, நாயானது தன் கக்கினதை திரும்பவும் விழுங்குவது போல மூடனும் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். அப்படி என்றால் நீங்க டாக்ஸை வாட்ச் பண்ணி பாருங்க. whatever they vomited, they again try to swallow it. இன்றைக்கு பாவத்தை நாம் மறுபடியும் செய்யும் பொழுது அப்படிப்பட்ட குணாதிசயத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. மூடர்களைப் போல் இருக்கிறோம். ஞானிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தை உதறி தள்ளி எழுந்திருப்பார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது உதறி தள்ளி மனம் கசந்து அழுது, ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், நான் உரியாவை கொன்று விட்டேன், உரியாவின் மனைவியாகிய பத்சேபாவை எடுத்துக்கொண்டு விட்டேன், நீர் சொல்லாததை நான் செய்து விட்டேன், என்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கிவிட்டேன், தயவாக என்னை விட்டு பிரிந்து போகாதிரும் என்று சொல்லி மனம் கசந்து அழுதான். தேவஜனமே, தாவீது இதை செய்யும் பொழுது தாவீது ராஜாவா இருக்கிறார். சாதாரண ஆள் கிடையாது, ஆடு மேய்க்கிற சிறுவன் கிடையாது. தாவீது ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா. அப்படி இருக்கும் பொழுதும் தாவீது தன்னை தாழ்த்துகிறார். தாவீதுக்கு தெரியும், கர்த்தர் இல்லாவிட்டால் நான் பெரிய ஜீரோ. இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளணும், பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் மனம் திரும்புவோம். அப்பா இடத்துல கேட்போம், ஆண்டவரே, நீர் என்னை எதற்காக அழைத்தீரோ, எதற்காக என்னை முன்குறித்தீரோ, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓட உதவி செய்யுங்க. லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருத உதவி செய்யுங்க. சொல்லுவாங்க, நீ வந்தனா இந்த காரியத்தை செய்தால் உனக்கு 10% ஷேர் கொடுக்குறேன். அது ஒரு தவறான காரியமாக இருக்கும், அல்லது அது இல்லீகலான ஒரு விஷயமா இருக்கும். நீ இதை ஒரு சைன் மட்டும் போடு, ஆனால் உனக்கு ஒரு இத்தனை கமிஷன் கொடுக்குறேன். நோ, நாம் கர்த்தருக்காக லாபமானதை நஷ்டம் என்று கருத வேண்டும். ஏனென்றால் நமக்காக கையினால் செய்யப்படாத, கையினால் கட்டப்படாத ஒரு ஜீவ நகரம், ஒரு பரலோக ராஜ்யம், ஒரு பரம எருசலேம் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் எகிப்திற்கு போக வேண்டும் என்று சொல்ல மனம் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களில் 2 பேர் தவிர, யோசுவாவும் காலேப்பும் தவிர, எகிப்திலிருந்து வந்த ஒருவர் கூட கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. Only Joshua and Caleb entered into the land of Canaan. இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். பின்னானவை மறந்து முன்னானவை நாட வேண்டும். பிரதர் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை. God is speaking to me. இந்த மெசேஜ் ஆரம்பித்ததிலிருந்து கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று யாராவது சொல்லுவீங்க என்று சொன்னால் காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். கலப்பையின் மீது கை வைத்துவிட்டு நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிக்க போகிறோம். மாசே லேப்ராதீஷ்
லெஹதினாசே. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்முடைய இலக்கு எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அவர் கோல் ஷுட் பி ஒன். கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்க வேண்டும். அந்த பந்தய பொருளை நோக்கி ஓட வேண்டும். பந்தயத்தில் ஓடுறவங்களில் இலக்கு ஒன்னே ஒன்று தான். அந்த கோல்டு மெடலை நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த கோல்டு மெடலை அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓடணும், பின்னிட்டு பார்க்கக்கூடாது. நான் ஓடுற ட்ராக்ல மட்டும்தான் ஓடணும், ட்ராக்கை தாண்டி வெளியே வரக்கூடாது. நீ கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் அநேகரோடு பேசியிருக்கிறார். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் சந்ததிகளுக்காகவும் கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின அந்த பரலோக ராஜ்யம் என்னும் பரம காணனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரோ? உங்களுக்கு கொடுப்பார் அல்லவா? எனக்கு கொடுப்பார். சொல்லுங்க, எனக்கு கொடுப்பார். God will give me. God will give me. கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, என் அருமையான சகோதர சகோதரிகள், இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான ஒவ்வொரு ஜனங்களும் உலகத்தின் பல்வேறு மூலைகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மெசேஜை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திற்கு பிரயோஜனமாக இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த அழைப்பிலே உறுதியாக நின்று முன்னேறி செல்லட்டும். ஆண்டவரே, உதவி செய்யுங்க. எங்களை மன்னியும். நாங்கள் தாவீதை போல மன்னிப்பு கேட்கிறோம். தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளாதிரும். எங்களை மன்னியும். லார்ட் ஃபர்கிவ் அஸ். எங்கள் ஜெபம் இப்படியாய் மாறட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிறவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி கடன் பிரச்சனையோடு மிகவும் மன அழுத்தத்தோடு தவறான முடிவை எடுக்க நினைத்து கொண்டிருக்கிற யாராவது இருப்பாங்க என்று சொன்னால் நீர் அவர்களோடு பேசுங்கப்பா. குடும்பத்தில் பிரச்சனை, கணவனிடத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் சரியாக கீழ்ப்படியாததினாலே கோபத்தினாலே அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவன் தாம் அவர்களோடு கூட பேசியிருக்கிறீர். நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பொறுமையோடு நிதானமாக, நான் லோத்துவை போல பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்களே, யோசுவாவும் காலேபும் அந்த பரம காணுகளை பிரவேசித்தார்கள். நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் பரம அழைப்பின் பந்தய பொருளை இலக்கை நோக்கி ஓடுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. லார்ட், வி சரண்டர். உன்னை நாம மகிமைப்படுவதாக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம்ப்பா. இன்றைக்கு புதிதாய் வந்தவர் யாராவது இருப்பார் என்று சொன்னால் நான் அவருக்காக ஜெபிக்கிறேன். Lord, I pray for the newly joined people here. Lord, touch them. Use them for your glory. Bless them. Make them great. ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பரமனத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை